அரிசி என்பது இன்றைய தேவையையும், நெல் என்பது நாளைய தேவையையும், விதை நெல் என்பது வருங்கால தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியது. விவசாய குடும்பத்தில் எப்பயுமே விதை தானியத்தை சாப்பிடுவது என்பது மரபலியே கிடையாது. இப்போ கூட அறுவடை பண்ணிட்டா ஒரு குறிப்பிட்ட தானியத்தை விதைக்கு என்று எடுத்து வைப்பார்கள். அது மரபு. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்முடைய சங்க காலத்திலிருந்தே இந்த மரபு தமிழர்களிடத்தில் இருந்திருக்கு. புறநானூற்றில் வீழ்குடி உழவன் வித்து உண்டாங்கு அப்படின்னு ஒரு வரி வருது. ஒரு உழவன் தன்னுடைய பொருளாதார நிலையிலிருந்து ரொம்ப தாழ்ந்து போக வேண்டிய நிலைமை வந்தால்தான் விதை நெல்லை, அதாவது விதை தானியத்தை குற்றி உண்பான் அப்படின்னு புலவர் சொல்றார். அதே மாதிரி அறிவில்லாமல் போனால்தான் விதை தானியத்தை சாப்பிடுவான் அப்படின்னு புலவர் சொல்லுகிறார். இதைத்தான் நம்முடைய பழமொழிகளில் பல இடங்களில் பயன்படுத்துறதை பார்க்குறோம். பேச்சு வழக்கில் பேசும்போதும் கூட சொல்லுவாங்க, நான் என்னுடைய விதை நெல்லை வித்து உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு எல்லாம் பேசுவார்கள். பெரிய புராணத்திலும் கூட இளையான்குடி மாறநாயனார் எந்த நெல்லை எடுத்துட்டு வந்து சமைச்சு போட்டார்னு கேட்டா, செல்லல் நீங்கிய பகல் வித்திய சென்னில் வாரிக்கொண்டு வந்து அவர் சமைச்சு போட்டார் அப்படின்னு வருது. அதாவது விதைத்த விதை நெல்லை எடுத்துக்கொண்டு வந்து அவர் சமைத்தார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. தமிழருடைய மரபிலே விதை தானியத்தை பாதுகாப்பார்களே தவிர அதை சாப்பிடுவது, அதை உண்பது என்பது மாபெரும் தவறு என்பதை சங்ககாலம் முதல் சமகாலம் வரை மரபிலே நாம் பார்க்கிறோம்.